தமிழ்நாடு அரசியலில் புதுசாக கால் பதித்திருக்கும் நடிகர் திரு விஜய் அவர்களே, வருக வருக. பேசிக்காக மக்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட டான்ஸ் ஆகட்டும், உங்களோட அந்த காமெடி சென்ஸ் ஆகட்டும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா மக்களுக்கும் உங்களை பிடிக்கும் தான். ஆனால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி நாட்டு மக்களை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப புதிராக இருக்குது. தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒரு காமன் மேனாக மக்களோட கேள்வியை நான் உங்ககிட்ட கேள்வியாக வைக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் சிஎம்ஏவாக ஆயிட்டீங்கன்னு வைங்களேன் மிஸ்டர் விஜய், நீங்கள் எப்படி நாட்டை திருத்துவீங்க? மக்களுக்கு என்ன நல்லது செய்வீங்க? 50 வருஷமாக திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி ஆண்டு இருக்கு. ஆனால் மதுவை இன்னும் ஒழிக்கப்படலை. ஒரு தாய்மார்களும் தாம் புருஷனும் தாம் பசங்களும் குடிகாரங்களாக போகிறதுனால எப்படி குடும்பத்தில் துன்புறுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட என்னை பார்க்கும்போது குமுறுவாங்க. அப்போது அந்த மனுஷ குலத்துக்கே கேடான மதுவை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் போராடுவீங்களா, இல்லை அண்டால கொண்டா சேஸ் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவீங்களா? உங்களோட படங்கள்ல எல்லாம் வேளாண் துறை விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் ரியல் லைஃப்பில் விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க? தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் இன்னும் பேசவே இல்லை. அப்படின்னா என்னவாவது தெரியுமா? நம்ம நாட்டில் எவனா படித்த படிப்புக்கு வேலை செய்கிறானா? இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு அவன் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிகிட்ருக்கான். நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம் எப்படி இருக்குது? கொஞ்சம் நல்லா உத்து நோக்கி பாருங்களேன். வாழ்க்கைக்கு உதவுற பாடம் ஏதாவது இருக்கா அதில்? ஒரு மனுஷன் சாதுரியமாக எப்படி யோசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா, துணிச்சலை எப்படி செயல்படணும்னு சொல்லி கொடுத்துருக்கா, எடுத்த காரியத்தை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற கலையை சொல்லி கொடுத்துருக்கா? எதுவுமே கிடையாது. சிட் குவைட், ஃபிங்கர் ஆன் யர் மவுத் அப்படின்னு வாயில் கையை வச்சுட்டு பயந்து எக்ஸாமு, டெஸ்ட்டு, பாடம், கிளாஸு, ப்ராக்டிக்கல் அப்படின்னு பயந்தே வாழ்கிறாங்க. அவங்க சுதந்திரமாக இல்லை. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அடிப்படை சரியான கல்வி கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி இன்னும் 10 ப்ரைவேட் ஸ்கூல் திறப்பீங்களா? எஜுகேஷனல் சிஸ்டம் பற்றி உங்களோட கருத்து என்ன விஜய்? சீமானோட கருத்துக்கு உங்களோட கருத்து என்ன? அவரோட அந்த கல்வி கொள்கை முறை எப்படி இருக்குது? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை விமர்சனம் பண்ணுங்க. ஒரு அரசியல்வாதியாக ஒவ்வொரு அரசியல்வாதி கொடுக்குற விமர்சனத்துக்கும் பதில் விமர்சனம் கொடுக்கணும். அவன் தானே நல்ல அரசியல்வாதி. நீங்கள் அரசியலுக்கு என்ன உண்மையான நோக்கத்தோடு வந்திருக்கீங்கன்றத எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. மக்களுக்கு நல்லது தான் பண்ண வரேன் அப்படின்னா அந்த நல்லது என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். கருத்தியல் ரீதியாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்லுங்கள். மாற்று அரசியல் என்பது சீமான் வைக்கக்கூடிய கருத்துக்களும் கொள்கைகளும் தான். அந்த கொள்கைகளையும் கருத்துக்களும் நீங்கள் பிரதிபலித்து நீங்கள் அவருக்கு பக்கத்துணையாக இருந்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு நன்மையாக இருக்கும். இங்கே நான் வந்த உடனே சிஎம்மாக தான் ஆவேன் அப்படின்றது பேராசை விஜயார்களே. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற படங்கள், அதில் சொல்லப்படுற கருத்துக்களால் தான் மக்கள் கவரப்பட்டு உங்களுக்கு ஃபேன் ஆகிறாங்க. அப்படியாப்பட்ட சர்க்கார் படத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? நீங்கள் அரசியலுக்கு வருவீங்க, தீய ஆட்சியை ஒழிப்பீங்க, நல்லாட்சி கொடுக்கறதுக்கு நான் கிடையாது, தகுதியானவர் இங்கே அரசியலில் இன்னொருத்தர் சீனியர் இருக்கார், அவரை பார்த்து நான் சிஎம் ஆக்குவேன்னு சொல்லிட்டு அந்த சர்க்கார் படத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிதான் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணியிருப்பீங்க. அதுதான் உங்களோட ஐடியாலஜின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துருப்பாங்க. நேர்மையான கொள்கைகளோட களத்தில் போராடுற சீமானோட நீங்கள் கை கோர்க்கிறது தான் நியாயமான விஷயம். ஆனால் உங்களை பற்றின விஷயங்கள் வெளியே வர்றதை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஏன்னா சீமானோட ஓட்டை உடைக்கிற அரசியலுக்காக ஏவப்பட்ட ப்ராஜெக்ட் விஜய் ப்ராஜெக்டோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்குது. இப்போது தர்மத்தை அழிக்கிற ஒரு பிரம்மாஸ்திரமாக தான் விஜய் உங்களை பயன்படுத்துகிறாங்களோங்கிற சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் தீய சக்திக்கு துணை போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த விஷயத்தினால லாக் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும். நீங்கள் சினிமாவில் வாங்குகிற சம்பளத்துக்கு கணக்கு கிடையாது, எதுக்குமே ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால உங்களை லாக் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் நீங்கள் அதுக்காக பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில், இந்தியா சினிமாவில் யாருமே, எந்த நடிகருமே சரியான டேக்ஸ் கட்டுறது கிடையாது. இது பாதி ஒயிட் மணியாகவும் பாதி பிளாக் மணியாகவும் தான் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஹோல் இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே. இதுதான் நடைமுறைன்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் தானே. அதனால் மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டம் ஆகாது. நீங்கள் கருப்பு பணம் வாங்குறது தவறுன்னா கருப்பு பணம் கொடுத்ததும் தவறு. அந்த கருப்பு பணம் கொடுத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா அவன் ஒரு அரசியல் புள்ளியாக தான் இருப்பான். அதனால் அவனை எதுவும் செய்ய முடியாது. அந்த பாயிண்ட்டை வச்சு உங்களை லாக்கம் பண்ண முடியாது. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். இத்தனை காலம் நடிகனாக மக்களை சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ அரசியல்வாதியாக வந்து மக்களை துன்புறுத்துறீங்க. இன்னும் பெரியார், எம்ஜிஆர், அண்ணா
அப்படின்னு சொல்லிட்டு பழைய உருட்டு உருட்டுறீங்க. திராவிடர்கள் உருட்டுற அதே உருட்டை நீங்களும் உருட்டுறீங்க. பழைய உருட்டை நீங்கள் உருட்டுறதுக்கு எங்களுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு ஃபேமஸான நடிகர்ன்றது அட்வான்டேஜாக வச்சு மக்களுக்கு எல்லாருக்கும் உங்களை பிடிக்குங்கிறதுனால அதை வச்சு நம்ம சிஎம் ஆகிடலாம், ஓட்டாக எல்லாரும் கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு கணக்கு. தமிழ் சமூகம் மிகுந்த அறிவுசார் சமூகம், அதை மறந்துடாதீங்க. உங்கள் ரசிகரில் பல பேர் சீமானுக்கு ஓட்டு போடுறவன் தான். ஏன் பர்சனலாக எனக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஆக்டிங், உங்களோட காமெடி ஸ்கில் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். உங்களோட கொள்கை என்னவோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன். அதுதான் தெளிந்த நல்லறிவோடு இருக்கிற தமிழ் சமூகத்தோட கடமை. தமிழ்நாட்டை ஒரு சிஎம்மாக ஆளணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற மிஸ்டர் விஜய் அவர்களே, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுறது உண்மை அப்படின்னா, இப்போ உலகத்தில் ஒரு மூலையில் பாலஸ்தீனத்துக்கு அவலம் ஏற்பட்டுருக்கு. மனுஷங்களை கொத்து கொத்தா கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? முதல்ல உன் சொந்த இனம் மனுஷ இனத்துக்கு ஒரு இடத்துல அநீதி நடக்குது, அதை தட்டி கேளுங்க. தைரியம் இருந்துச்சுன்னா இஸ்ரேலோட போக்க, பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட போக்க நிறுத்த சொல்லி நீங்கள் குரல் கொடுங்க. நீங்கள் தான் பெரிய செலிபிரிட்டியாச்சே, நீங்கள் நினச்சாதான் எல்லாமே மாறிடுமே. அப்போ நீங்கள் வாயை திறந்து அநியாயத்தை எதிர்த்து கேள்வி கேளுங்க. உண்மையாகவே நீங்கள் ஒரு மெய்ப்பர்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் உங்களை ஏற்றுக்கிறோம். சும்மா கையை நீட்டி ஏசுனாத மாதிரி போஸ்ட் கொடுத்தா மட்டும் நீங்கள் மெய்ப்பர் ஆகிட மாட்டீங்க விஜய். நீங்கள் நல்ல சக்தியா இல்லை தீய சக்தியான்னு நிரூபிங்க. இட்ஸ் an ஓப்பன் சேலஞ்ச். நன்மையோட துணை நின்று நல்லதை ஜெயிக்க வைங்க. தமிழ்நாடு தப்பிச்சா உலகம் தப்பிக்கும். தமிழ்நாடு தப்பிக்கணும்னா இங்கே தர்மம் ஜெயிக்கணும். தர்மம் யார் அப்படின்னா அது சீமான் தான். அவர் ஜெயிச்சா தர்மம் ஜெயிக்கும். அதனால உலகத்துக்கு வரப்போகிற ஆபத்தை தடுக்க முடியும். திரு விஜய் அவர்களே, இறுதியாக எம்பிரான் வள்ளுவனின் குரலை மேற்கோள் காட்டி உங்களுக்கு அறிவுரையை சொல்லி முடிக்கின்றேன். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சுபமுண்டாகட்டும். சிவசிவாய.